பல அதிசயங்கள் நிறைஞ்ச ஒரு தேசம் தான் நாம வாழற இந்தியா. இங்க நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால பலவிதமான கலாச்சாரங்களை ஃபாலோ பண்ணி வாழக்கூடிய விதவிதமான மக்களையும் பழக்க வழக்கங்களையுமே பார்க்க முடியும். அந்த வகையில உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரியான தனித்துவமான சில விஷயங்களையும் பிரமிப்ப தரக்கூடிய இந்தியா பத்தின சில தகவல்களையும் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். மிஸ்டீரியஸ் மோட்டார் சைக்கிள் ஸ்ட்ரைன். இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வினோதமான வழிபாட்டு சன்னதியை இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தானுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். பொதுவா கோவில் சன்னதியில கடவுளோட விக்கிரகங்களை வச்சுதான் உருவ வழிபாடு பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இருக்கிற புல்லட் பாபாங்கிற டெம்பிள்ல புல்லட் வண்டிவனுக்கு பூவை வச்சு பூஜை பண்ணி அதை கடவுளா வணங்கிட்டு வராங்க இந்த பகுதி மக்கள். ஜோத்பூர் ஹைவேவை ஒட்டி உள்ள இருக்கிற சோட்டிலா வில்லேஜ்ல தான் இந்த வினோதமான வழக்கம் நடக்குது. ஓம் சிங் ராத்தூர்ங்கிற அந்த மனிதர் கடந்த 1988 வருஷம் தன்னோட ராயல் என்ஃபீல்ட் பைக்ல சோட்டிலாவை நோக்கி ரோட்ல போய்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா நடந்த விபத்துல வண்டி மரத்து மேல மோதி அவரும் இறந்து போகவே இந்த பைக்கும் பக்கத்துல இருந்த பள்ளத்துல விழுந்திருக்கு. அப்புறம் போலீஸ் வந்து அந்த இடத்தை டிஸ்போஸ் பண்ணி அந்த வண்டியை எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுருக்காங்க. ஆனா ஆச்சரியப்படுற விதமா அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த புல்லட் எங்க விபத்து நடந்ததோ அந்த இடத்துக்கு வந்து மரத்தை ஒட்டி நின்றுகிட்டு இருந்திருக்கு. வண்டியை ஸ்டேஷன்ல நிறுத்தினப்போ பெட்ரோலை மொத்தமா எடுத்துட்டு லாக் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க. அதோட ஸ்டேஷன்ல இருந்து இதை திருடவும் வாய்ப்பு இல்லைங்கிறப்போ இது எப்படி கிராஷ் ஆன இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்குங்கிற கேள்விதான் விடை தெரியாத மர்மமாவும் ஆச்சரியமானதாகவும் இருந்தது. அதனால இந்த வண்டிக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதாவும் இறந்து போன ஓம் சிங் ஆவியோட வேலை தான் இதுன்னு சொல்லியும் எல்லா மக்களும் நம்ப ஆரம்பிக்கவே இனிமே இந்த ரோட் வழியா போற எல்லா வாகனங்களும் விபத்து நடக்காம பாதுகாப்பா போக இதுதான் காவல் தெய்வம்னு சொல்லி இந்த பகுதியிலேயே இந்த புல்லட்டுக்கு மாலை போட்டு கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ராஜஸ்தான் மக்கள். இன்னைக்கு ராஜஸ்தானுக்கு போனாலும் இந்த புல்லட் பாபா கோவிலை பார்க்க முடியும். இந்தியாஸ் ஃப்ளோட்டிங் மார்வெல்ஸ். மணிப்பூர் மாநிலத்துல மொய்ராங் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான பகுதி தான் இந்த லாக்டாக் லேக். இதுக்கு மிதக்கும் ஏரி அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. மணிப்பூரோட மிகப்பெரிய நன்னீர் ஏரியான இது ஏன் மிதக்கும் ஏரின்னு அழைக்கப்படுதுங்கிறதுக்கான காரணம் இந்த வீடியோவை பாக்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மண் மற்றும் பச்சை புல் தாவரங்கள் எல்லாம் இயற்கையாவே மிதக்கிற பஞ்சு மாதிரியான ஒன்னா இணைஞ்சு வட்டமான ஒரு தோற்றத்தை தானாவே உருவாக்கி நிறைய எண்ணிக்கையில தண்ணி மேல மிதக்க ஆரம்பிக்குது. மின்சார உற்பத்தி, குடிநீர், விவசாயம் மாதிரியான அடிப்படை விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த ஏரியை யாரும் அசுத்தப்படுத்துறதில்ல. 40 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியை சுத்தி 1 லட்சம் மக்கள் இந்த ஏரியை நம்பி மட்டுமே வாழறாங்க. மணிப்பூர்ல இப்படி ஒரு பகுதி இருக்கிறதே பலருக்கும் தெரியாது. இந்தியாஸ் ஃபார்பிடன் ஃபோர்ட்ரஸ். இந்தியாவில் மர்மமான இடங்களுக்கும் பஞ்சமே கிடையாது. அதுல இந்த பாங்கர் கோட்டையை குறிப்பிடும்படியான ஒண்ணுனே சொல்லலாம். இந்தியாவோட மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ்ல ஒன்னான இந்த கோட்டை ராஜஸ்தான்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையில இரவு நேரங்களில் பேய் நடமாட்டம் இருக்கிறதா இன்னைக்கும் அந்த இடத்தை சுத்தி வாழக்கூடிய ராஜஸ்தான் மக்கள் நம்புறாங்க. அதனாலேயே சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமாவே இந்த கோட்டை இருந்தாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா யாருமே இந்த கோட்டைக்குள்ளார அனுமதிக்கப்படுறதில்ல. இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே இதுக்கான ஒரு எச்சரிக்கை பலகையுமே கூட இங்க வச்சிருக்காங்க. ஒரு துறவியோட சாபம் மற்றும் சூனியக்காரனோட சாபத்தினாலதான் இந்த கோட்டை எப்படி தீய சக்திகளால் ஆக்கிரமிக்க அமானுஷ்யம் நிறைஞ்ச கைவிடப்பட்ட கோட்டையா மாறினதா ஒரு தகவல் சொல்லப்படுது. அது பத்தி விரிவா தெரிஞ்சுக்க கூகுள் பண்ணி பாருங்க. நிறைய டீடைல்டான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாஸ் டோர்லெஸ் வில்லேஜ். பூட்டி இருக்கிற வீட்டை உடைச்சு உள்ள நுழைஞ்சு கொள்ளையடிக்கிற வடநாட்டு கும்பல் நடமாடுற இதே இந்தியாவில தான் வீட்டுக்கு கதவே வைக்காத ஒரு பகுதியும் இருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கிற ஷானி ஷிங்னாப்பூர்ங்கிற அந்த கிராமத்துல ஒரு வீட்டுக்கு கூட கதவு கிடையாது. என்ன காரணம்னா இங்க வாழற மக்கள் எல்லாருமே அவங்கள சனி பகவான் தான் காப்பாத்துறாருன்னு. அதனால யாருமே அவங்க வீட்டுல இருந்து திருட மாட்டாங்கன்னு. அப்படியே யாராவது திருட முயற்சி பண்ணாலும் அவங்க சனி பகவானால தண்டிக்கப்படுவாங்கன்னு உறுதியா நம்புறாங்க இந்த பகுதி மக்கள். அதனால இங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகள் எல்லாருமே திருட்டு பயம் இல்லாம நகை, பணம் மற்றும் விலை மதிப்பில்லாத எல்லா பொருட்களையுமே வீட்டிலேயே அப்படியே வச்சுட்டு தான் வெளியே வேலை கிளம்பி போறாங்க. அதோட இங்க திருட்டு சம்பந்தமான புகார்கள் வருஷத்துக்கு 1-2 பதிவானாலே அதிகம். இங்க இருக்கிற பேங்க் கதவு கூட பெரும்பாலும் மூடப்படுறது இல்லைன்னு தான் சொல்றாங்க. உண்மையிலேயே நம்ப முடியாத ஆச்சரியங்கள்ல ஒன்னாதான் இருக்கு இந்த கதவுகள் இல்லாத கிராமத்து வீடுகள் பத்தின செய்தி. இந்தியாஸ் கிளீனஸ்ட் ஹிடன் ஜெம். என்னதான் இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு பாரம்பரியமான நாடுன்னு அடிக்கடி சொன்னாலும் சாக்கடையோரமா குடிசையில வாழற ஏழைகளும் சுகாதாரம் இல்லாத தெருவோட உணவு கடைகளும் தான் பெரும்பாலான வெளிநாட்டுக்காரங்களால இதுதான் இந்தியான்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுது. ஆனா ஏசியாவிலேயே நம்பர் 1 கிளீனான வில்லேஜ்னு சொல்லி பெயர் வாங்கின ஒரு கிராமமும் இதே இந்தியாவில தான் இருக்கு. அதுதான் மேகாலயாவோட லஷ் மலைப்பகுதியை ஒட்டி அமைஞ்சிருக்கிற மௌலினாங் அப்படிங்கிற இந்த கிராமம். கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் இருக்கிற இந்த வில்லேஜை தான் ஆசியாவோட சுத்தமான கிராமம்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்காங்க. சுத்தமான தெருக்கள், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற கழிவு மேலாண்மை நடைமுறைகள், சுத்தமான காற்று, சமூக ஈடுபாடு கொண்ட மனிதர்கள், இயற்கை அழகு, பாரம்பரிய கட்டிடக்கலை, திருட்டு இல்லாத கலாச்சாரம்னு சொல்லி தூய்மைக்கான முன்னுதாரணமா இருக்கு மௌலினாங் அப்படிங்கிற இந்த இந்திய கிராமம். இந்தியாஸ் வைல்டஸ்ட் கேமல் ஃபேர்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளிருக்கு காஷ்மீர் சிம்லா, ஈரப்பதமான கிளைமேட்டுக்கு மேகாலயாவில் இருக்கிற சிரபுஞ்சி, தென் மாநிலமான கேரளா, வறுமைக்கு பீகார், வறண்டு போன நிலப்பரப்புக்கு ராஜஸ்தான் பாலைவனம்னு சொல்லி பலவிதமான காலநிலைகளையும் ஒரே நாட்டுக்குள்ளாரையே பார்க்க முடியும். இப்படி ஒரு சூழ்நிலை உலகத்துல வேற எந்த தேசத்துக்குமே கிடையாது. அப்படி வறண்ட மணல் பரப்பு கொண்ட ராஜஸ்தான்ல ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல நடக்கக்கூடிய ஒட்டக கண்காட்சி ரொம்பவுமே பிரபலமானது. புஷ்கர்ங்கிற டவுன்ல நடக்கக்கூடிய புஷ்கர் மேளாங்கிற இந்த கேமல் ஃபேர் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒட்டக கண்காட்சிகள்ல குறிப்பிடும்படியானது. ராஜஸ்தானோட முக்கியமான அடையாளமான இந்த புஷ்கர் மேளாவுல நல்ல அலங்காரம் பண்ணப்பட்ட ஒட்டகங்களை வாங்குறது மட்டும் விக்கிற வேலைகள் பிரம்மாண்டமா ஒரு திருவிழா மாதிரியே நடக்கும். உள்ளூர் வாசிகளை மட்டுமல்ல, இந்தியாவை தாண்டி இருக்கிற மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தனித்துவமான கண்காட்சியாவே இருந்துட்டு வருது ராஜஸ்தானோட இந்த கேமல் ஃபேர். இப்படியான வினோதமான விஷயங்களையும் தாண்டி நம்ம இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை, வளமான பாரம்பரியம், பிரமிக்க வைக்கக்கூடிய நிலப்பரப்பு, அதுல பிரமிக்க வைக்கக்கூடிய மக்கள் தொகை, அதுக்குள்ளார பல மொழி பேசக்கூடிய மக்கள், கலாச்சாரம்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மக்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தேசம் தான் நாம வாழறந்த இந்தியா. பண்டைய வரலாறுல ஆரம்பிச்சு நவீன தொழில்நுட்பம் வரைக்கும் நிறைய ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் கொண்ட இந்தியாவை பத்தின சில பிரமிப்பான தகவல்களை மேற்கொண்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியா மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு தேசம்ங்கிறதுனால இங்க பழங்கால நினைவு சின்னங்கள்ல தொடங்கி இயற்கை அதிசயங்கள் வரைக்கும் 43 யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் இருக்கு. தாஜ்மஹால், குதுப்பினார் மாதிரி நிறைய பழங்கால நினைவு சின்னங்களையும் பழமையான கட்டுமானங்களையும் இங்க நிறையவே பார்க்க முடியும். மதத்தை மையமா வச்சு கும்பமேளாவில் இங்க கூடக்கூடிய கூட்டம் தான் இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ரிலிஜியஸ் கேதரிங். 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்தியாவில் நடக்கிற இந்த கும்பமேளாவில் கலந்துக்க புனித நதிகளில் நீராட மில்லியன் கணக்கான யாத்ரீகர்கள் ஒண்ணு கூடுவாங்க. இந்த கும்பமேளா தான் இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் பீஸ்ஃபுல் கேதரிங், அதாவது மிகப்பெரிய அமைதியான மக்கள் கூட்டமாகவும் கருதப்படுது. இந்த உலகத்திலேயே புகழ்பெற்ற அதிக அளவிலான உணவு வகைகளை கொண்ட ஒரு இடமும் நம்ம இந்தியா தான். இங்க நிறைய கலாச்சாரங்களை பின்பற்றி வாழற கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மாநிலங்களையும் வாழறதுனால நம்ம ஊர் சமையல்ல பன்முகத்தன்மையும் பாரம்பரியமும் அதிகமாவே இருக்கும். பண்டிகை காலங்கள்ல வீடுகளில் செய்யப்படுற விதவிதமான உணவுகள், இனிப்புகள், பலகாரங்கள் ஆரம்பிச்சு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் தொடங்கி ஜன நெரிசல் நிறைஞ்ச தெருவோர கடைகள் வரைக்கும் வாய்க்கு ருசியான எத்தனையோ விதமான உணவு வகைகளை இங்க பார்க்கலாம். இட்லி, தோசை, பரோட்டா, பிரியாணின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பிளேவர்ஸையும் இன்கிரீடியன்ஸையும் கொண்டு சமைக்கப்படுற உணவுக்காகவே நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வீடியோ எடுக்கிற விளாகர்ஸும் இந்தியாவுக்கு இன்னைக்கு நிறைய எண்ணிக்கையில படையெடுத்து வராங்க. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதர்களும் இன்னைக்கு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய யோகா நம்ம இந்தியாவில் உருவானதுதான். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் உருவான இந்த யோக கலை உடல், மனம் மற்றும் ஆன்மீக நன்மைகளுக்காக உலக அளவில் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பழங்கால நடைமுறையாகவும் மாறியிருக்கு. இந்த உலகத்திலேயே அதிக வேலையாட்களை கொண்ட ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டா அது நம்ம இந்தியன் ரயில்வே தான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நெட்வொர்க்கான இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் 68,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை உள்ளடக்கின ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பொது போக்குவரத்து அமைப்பான இந்த இந்தியன் ரயில்வேல மட்டுமே தோராயமா 12 இருந்து 17 லட்சம் மனிதர்கள் வேலை செய்யறாங்க. இந்த உலகத்தோட 7 அதிசயங்கள்ல ஒண்ணு நம்ம இந்தியாவில தான் இருக்கு. அதுதான் ஆக்ராவில் அமைஞ்சிருக்கிற இந்த தாஜ்மஹால். காதலின் சின்னமாவும் கட்டிடக்கலையோட தலை சிறந்த படைப்பாகவும் திகழக்கூடிய இந்த தாஜ்மஹால் முகலாய பேரரசரான ஷாஜகான் தன் மனைவி மும்தாஜுக்காக கட்டின அதிசயம். யமுனை ஆற்றங்கரையில 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த தாஜ்மஹால் மார்பிள் கற்களால் உருவான அற்புதமாவே இருந்தாலும் இதோட பின்னணியிலையும் சில சர்ச்சைகளும் மர்மங்களும் உண்டு. அது பத்தின டீடைல்டான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட பிறப்பிடம் நம்ம இந்தியா தான். உலகத்தோட பழமையான நாகரிகங்கள்ல ஒன்னான இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3000 வருடங்களுக்கும் பழமையானது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ மாதிரியான தொல்பொருள் தலங்கள் இதுக்கு ஆதாரமா இருக்கு. ஆனா இதையும் தாண்டி பழமையான நாகரிகமா நம்ம தமிழ் நாகரிகம் தான் இருந்ததுங்கிற விவரமே சில வருஷங்களுக்கு முன்னாடி கீழடியை தோண்டி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருந்தது. இங்கிருந்து இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆதாரங்களை ஆராய்ச்சி பார்த்ததை வச்சு இந்த கீழடி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முற்பட்டதா இருக்கலாம்னு குறிப்பிட்டிருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது திருவிழாக்களுக்கான மற்றும் கொண்டாட்டங்களுக்கான தேசம்னே குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் கொண்டாடப்படுற பண்டிகைகள் பன்முகத்தன்மை கொண்டதா மட்டுமல்ல, வண்ணமயமானதாகவுமே இருக்கும். தீபாவளி, ஹோலி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் வரைக்கும் பல்வேறு விதமான பண்டிகைகள் இந்தியாவில் கொண்டாடப்படுது. இந்த பண்டிகைகள் நம் நாட்டுடைய பன்முகத்தன்மை மற்றும் கலாச்சார செழுமையை பிரதிபலிக்கக்கூடிய விதமாவே இருக்கும். இந்தியாவில் ஓடுற கங்கை நதி இந்து மதத்துல ரொம்பவும் புனிதமான ஒரு நதியா பார்க்கப்படுது இங்க வாழற மக்களால. அதனால எப்பயுமே இந்து மத சடங்குகளும் விழாக்களும் யாத்ரீகர்களும் நிறைஞ்ச ஒரு இடமாவே இருக்கும் இந்த பகுதி. இந்த உலகத்திலேயே அதிக சினிமாக்கள் தயாரிக்கப்படுற நாடு நம்ம இந்தியா தான். பாலிவுட், டோலிவுட், கோலிவுட், மல்லுவுட், சாண்டல்வுட்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலங்களோட கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களை பிரதிபலிக்கிற நூற்றுக்கணக்கான சினிமாக்கள் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு வருஷமும் தயாரிக்கப்படுது. ஆனா மக்களால விரும்பி பார்க்கப்பட்டு வெற்றி அடையக்கூடிய படங்கள் 10% கூட இருக்காது. ஏன்னா இங்க தயாரிக்கப்படுற திரைப்படங்கள்ல முக்கால்வாசி வெறும் குப்பைகளாகவும் சுவாரஸ்யம் இல்லாத மசாலா படங்களாகவும் தான் இருக்கும். அதோட அதிக சினிமா தயாராகிறதுனால இந்தியாவில தான் அதிகமான சினிமா தியேட்டர்ஸ் இருக்கு. 2023 வருஷ நிலவரப்படி சிங்கிள் தியேட்டர், மல்டிபிளெக்ஸ், மால்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து 10,000 தியேட்டர்கள் இருக்கிறதா கணக்கிடப்பட்டு இருக்கிறதோட மொத்தம் 30,000 ஸ்கிரீன்ஸ் இருக்கு இந்த தியேட்டர்ஸ்ல.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதமும் இந்தியும் தான் இந்த நாட்டோட அடையாளங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி எதுன்னு கேட்டா அது நம்ம தமிழ் மொழி தான். அதனால இயல்பாவே இந்த பெருமிதமும் திமிரும் கர்வமும் நம்ம தமிழர்களுக்கு உண்டு. 3000-4000 வருடங்களுக்கும் பழமையான நம்ம தமிழ் மொழி இன்னைக்கு ரேஞ்சுக்கு உலகம் முழுக்க 75 மில்லியனுக்கும் அதிகமான மக்களால பரவலா பேசப்படுது. மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு சொல்லி மற்ற தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தமிழ்ல இருந்து உருவான கிளை மொழிகள் தான். ஆனா இந்த உண்மையை ஏத்துக்க மனசில்லாத இந்த அறிவில்லாத கர்நாடகக்காரங்க தான் தேவையில்லாம பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இப்ப. சோ இந்த கன்னடம் மட்டுமல்ல, இந்தி, சமஸ்கிருதம் எல்லாமே கூட தமிழனோட காலுக்கு கீழே தான் இருக்கணும். இந்த கருத்துல உடன்பாடு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்தியாவில் பல்வேறு வகையான வனவிலங்குகளை பார்க்க முடியும். வங்காள புலி, ஆசிய யானை, ஒற்றை கொம்பு காண்டாமிருகன்னு இதுல நிறைய விலங்குகளை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கிற ரந்தம்பூர், காசிரங்கா மாதிரியான தேசிய பூங்காக்களால இந்த வனவிலங்குகள் பாதுகாக்கப்படுது. நோய்களை குணப்படுத்துற பண்டைய கால மருத்துவ முறையான ஆயுர்வேதம் இந்தியாவில் உருவான ஒரு ஹீலிங் சிஸ்டம் தான். இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான, அதே சமயம் முழுமையான குணப்படுத்துற முறைகள்ல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இந்த ஆயுர்வேதம். 3000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் உருவான இந்த இயற்கை வைத்திய முறை மனசு, உடல், ஆன்மான்னு சொல்லி மூணையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அடிப்படையா கொண்டு செய்யப்படுது. இந்த உலகத்திலேயே மிக நீளமான கடற்கரைகளை கொண்ட நாடுகள்ல இந்தியாவையும் ஒரு குறிப்பிடும்படியான தேசம்னே சொல்லலாம். 7500 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட கடற்கரைகள் இந்தியாவில் இருக்கு. இதுல சென்னை, கோவா, கேரளா மற்றும் அந்தமான் தீவு மாதிரியான பிரபலமான கடற்கரைகளை குறிப்பிட்டு சொல்லலாம். இதனாலேயே நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமாவும் மாறி இருக்கு இந்தியா. இந்த உலகத்திலேயே அதிக மசாலா பொருட்களை உற்பத்தி செய்யற நாடும் நம்ம இந்தியா தான். அதனாலேயே நம்ம நாட்டை ஸ்பைஸ் கேபிட்டல், அதாவது மசாலாக்களின் தலைநகரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ் சேர்ந்த மக்கள். வேற எந்த நாட்டை விடவும் மசாலா பொருட்களை அதிகமா உற்பத்தி பண்ற இந்தியாவில இருந்து தான் மிளகு, ஏலக்காய், மஞ்சள் மாதிரியான பொருட்கள் அதிக அளவில் உலகத்தோட பல பகுதிகளுக்கும் ஏற்றுமதியாகுது. இந்த உலகத்தோட மிக உயர்ந்த சிகரங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு சொந்தமான இமயமலையில தான் இருக்கு. எவரெஸ்ட் உள்ளிட்ட உலகின் உயரமான சிகரங்களுக்கு தாயகமா இருக்கக்கூடிய கம்பீரமான இமயமலை தொடர் இந்தியாவோட வடக்கு பகுதி இயற்கை எல்லையாகவும் செயல்படுது. இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளிலேயே ஜவுளி தொழிலுக்கு பெயர் பெற்ற ஒரு நாடு எதுன்னு கேட்டா அது நம்ம இந்தியா தான். இங்க உருவாகிற வண்ணமயமான துணிகள் அதோட துல்லியமான சிக்கலான டிசைன்ஸ்க்காக பெயர் பெற்றது. பருத்தி, பட்டு, கம்பளி மற்றும் மற்ற ஜவுளி உற்பத்தியிலையும் இந்தியா தான் முன்னணியில இருக்கு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுடையதை விடவும் ரொம்ப நீளமானது. 1950ஆம் வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 448 கட்டுரைகளும் 12 அட்டவணைகள் மற்றும் ஏராளமான திருத்தங்களோட 1,40,000க்கும் அதிகமான வார்த்தைகளோட அது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலேயே உயரமான சிலை நம்ம இந்தியாவில தான் இருக்கு. இந்திய சுதந்திர இயக்கத்தோட முக்கியமான தலைவரான சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு தி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிங்கிற பேர்ல உருவாக்கப்பட்ட இந்த சிலை 182 மீட்டர், அதாவது 597 அடி உயரம் கொண்டது. இந்த பிரம்மாண்டமான உருவச்சிலை இந்தியாவோட குஜராத்தில் இருக்கிற நர்மதா அணைக்கு பக்கத்துல அமைக்கப்பட்டிருக்கு. 2018ஆம் வருஷம் இதை ஓபன் பண்ணியிருந்தாங்க. உலக அளவுல பார்க்கும்போது அமெரிக்காவோட நாசா, எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ், ரஷ்ய விண்வெளி நிறுவனம் மாதிரியான பல குறிப்பிடத்தக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புகள் இருந்தாலும் அது கடந்த காலங்களில் பல சாதனைகளை நிகழ்த்தி இருந்தாலும் நம்ம நாட்டை சேர்ந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அழைக்கப்படுற இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பும் இன்னைக்கு உலக அளவுல மோஸ்ட் அட்வான்ஸ்டான ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டும் வருது. ககன்யான், சந்திராயன் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா நிலா, செவ்வாய் கிரகம்னு சொல்லி பூமியை தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்கள்ல ஆராய்ச்சிக்காக செயற்கைக்கோள்களையும் விண்கலன்களையும் அனுப்பி இதுவரைக்கும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கிறதோட அப்போ பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வின்னு நிறைய ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்களை சுமந்துகிட்டு விண்வெளியை நோக்கி பயணம் பண்ணி உலக அளவுல விண்வெளி ஆராய்ச்சியில இப்ப முன்னோடியான ஒன்னாவுமே மாறி இருக்கு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா தான். 2025ஆம் வருடமான எண்ணிக்கை நிலவரப்படி 1.4 பில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இந்தியா ஜனநாயக நிர்வாகத்துக்காக அதனுடைய உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிற விதமா மொத்த நாட்டுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லி நிறைய தேர்தல்களை நடத்திட்டு வராங்க. இங்க அமிர்தசரஸ்ல இருக்கிற பொற்கோவில் தான் இந்தியாவில் வாழற சீக்கியர்களுக்கான ஆன்மீக தலம். இந்த கோவில் ஹர்மந்திர் சாஹிப், கோல்டன் டெம்பிள், அதாவது தங்க கோவில் அப்படிங்கிற பெயர்களையும் அழைக்கப்படுது. ஏன்னா இந்த கோவிலோட வெளிப்புற பகுதி தங்கமெல்லாம் பூசப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனால உலகம் முழுக்க இருந்தும் நிறைய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய இடமாவும் மாறி இருக்கு இந்தியாவோட இந்த கோல்டன் டெம்பிள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நில காடு இந்தியாவில தான் இருக்கு. வங்காள பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த சுந்தரவன காடுகள்ங்கிற சதுப்பு நில பகுதி தான் அழிஞ்சிட்டு வர வங்கப்புலிகளோட தாயகமும் கூட. மொத்தமா 4991 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சதுப்பு நில வனப்பகுதி இந்தியாவோட பல்லுயிர் பெருக்கம் மற்றும் கடற்கரை பாதுகாப்புக்கான முக்கியமான ஆதாரமாகவும் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற லாங்கஸ்ட் அர்பன் பீச்சஸ், அதாவது மிக நீண்ட நகர்ப்புற கடற்கரைகளை குறிப்பிடும்படியான ஒன்றுதான் சென்னையில் இருக்கிற மெரினா கடற்கரை. 13 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டதுதான் இந்த மெரினா பீச்.
யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அப்புறமா இந்த உலகத்திலேயே இரண்டாவது பெரிய ரோட் நெட்வொர்க்கை கொண்ட இடம் நம்ம இந்தியா தான். அமெரிக்க ரோட் நெட்வொர்க்கோட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 6.5 மில்லியன் கிலோமீட்டர். இதே இந்தியாவோட டோட்டல் ரோட் நெட்வொர்க்கோட லென்த் எடுத்துக்கிட்டா அது 6.3 மில்லியன் கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கிற தொலைதூர பகுதிகளையும் பரபரப்பான நகரங்களையும் இணைக்கக்கூடிய விதமாவே இருக்கு இந்த மிகப்பெரிய சாலை அமைப்பு. இமயமலையோட அடிவாரத்தில் இருக்கிற டார்ஜிலிங் உலக அளவில் ஏற்றுமதியாகக்கூடிய ஹை குவாலிட்டி டீ, அதாவது உயர்தர தேயிலை உற்பத்திக்காக பிரபலமானது. மேற்கு வங்க மாவட்டமான டார்ஜிலிங்ல வளர்க்கப்படக்கூடிய இந்த தேயிலை இந்தியாவில் பயிராகிற மற்ற தேயிலைகளை விடவும் அதோட இலை சின்னதா தான் இருக்கும். இது சீன வகையை சேர்ந்த ஒரு விதமான தேயிலை அப்படின்னு சொல்லப்படுது. இத கருப்பு தேயிலை, பச்சை தேயிலை, வெள்ளை தேயிலை, ஊலாங் தேயிலைன்னு சொல்லி வகைப்படுத்தி பதமா காய்ச்சி எடுக்கும் போது அது ஒரு தனித்துவமான சுவையவும் நறுமணத்தையும் தரதுனால உலக அளவில் இந்த டார்ஜிலிங் டீக்கு டிமாண்ட் அதிகம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நம்ப முடியாத பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு 2000க்கும் அதிகமான இனக்குழுக்களையும் 121 மொழிகளையும் இங்க பார்க்க முடியும். ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான நிறைய பண்டைய கால இதிகாசங்களும் மொழி நூல்களும் இந்தியாவில் உண்டு. அதுல குறிப்பிடும்படியான உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் கவனிக்கப்படுற இன்னொரு நூல் அம்சம் தான் இந்த காம சூத்திரங்கிற வடமொழி நூல். காமம் தொடர்பான ஒரு பண்டைய வடமொழி நூலான இது வாத்சாயனர் அப்படிங்கிறவரால கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கும் 6ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் எழுதப்பட்டதா குறிப்பிடப்படுது. இந்தியாவில் உருவான இதை உலகத்தோட பல மொழிகளையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.